ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வையோடு கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சுக்கோ, தமிழில் சொல்றோம், புரிஞ்சுக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியின் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். அனைவருக்கும் வணக்கம். ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக மொழிகளில் தமிழ் மொழியை தனது உயிர் மூச்சாக உணர்ந்து புலமை பெற்ற, அதனால் பாரெங்கும் தமிழின் புகழ்மொழியை பரப்பிய புலவன் நம் பாரதியார். முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட மாபெரும் கவிஞன். பண்போடும் பணிவோடும் பகுக்கப்பட்ட பட்டறிவோடும் பெண்ணியம் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளரச் செய்து பாட்டுத்திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுச்சியோடு பாடிய மகாகவி பாரதியாரினை நினைவு கூறும் வகையில் ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலி, விக்யான் பிரசார் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியில் இன்று மகாகவி பாரதியாரை நினைவு கூறும் சிறப்பு வானொலி கவியரங்கம். பாரதி பார்த்த அறிவியல். பாரதியின் புகழையும் அவர் கண்ட அறிவியல் நுணுக்கங்களையும் பறைசாற்றும் இன்றைய சிறப்பு வானொலி கவியரங்கத்தினை தலைமையேற்று இருப்பவர் சொல்லரசர், மாண்புரு தமிழர், நற்றமிழ் நாயக்கர் மற்றும் விருதுகள் தொண்டு நிறுவனத்தின் வாழ்நாள் சாதனையாளர் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரரான மதிப்பிற்குரிய காப்பிய கவிஞர் பேராசிரியர் பாகை ரா கண்ணதாசன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. இந்த சிறப்பு கவியரங்கத்தில் வானியல் என்னும் தலைப்பில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் முனைவர் கவிதா ராஜசேகர் அம்மா அவர்களும், எந்திரவியல் என்னும் தலைப்பில் சிறுகதை மற்றும் கவிதை போட்டிகளில் பல பரிசுகளை பெற்ற எழுத்தாளர் கவிஞர் நா. கி. பிரசாத் அவர்களும், பயிரியல் என்னும் தலைப்பில் மருத்துவத்துறையை சார்ந்த கவிஞர் சத்தியசீலன் அவர்களும், பொறியியல் என்னும் தலைப்பில் நாமக்கல் பானு மகளிர் கல்லூரியை சார்ந்த தமிழ்துறை தலைவர் முனைவர் கு. மகேஸ்வரி அம்மா அவர்களும், தொடர்பியல் என்னும் தலைப்பில்
கோவையை சார்ந்த எழுத்தாளர் கவிஞர் GS புவனேஸ்வரி அம்மா அவர்களும் கலந்து கொண்டு கவி பாட இருக்கிறார்கள். செவிவழியே கவிமழையில் நினைந்திட வருக வருக என வரவேற்று தலைமை கவிஞரிடம் இந்நிகழ்ச்சியை ஒப்படைக்கிறோம். முறுக்கு மீசையால் பகைவர்களின் செருக்கினை அளித்த தன்மையை, முறுக்கு மீசையால் பகைவர்களின் செருக்கினை அளித்த தன்மையை நறுக்குகளாய் எடுத்துரைத்தாய் கவிதா, நறுக்குகளாய் எடுத்துரைத்தாய் பேராசிரியர் கவிதா. வானியல் அறிவை வகை வகையாய் சொல்லி வைத்தாய். பாரதி கூறிய வானியல் அறிவை வகை வகையாய் சொல்லி வைத்தாய். நானிலம் வாழு நற்றமிழ் கவிஞன் பாரதியின் வானியலை கடைபிடிக்க வேண்டும் என்றாய். அதனால்தான் எட்டயபுரத்து எழுச்சி கவிஞன் மகாகவி பாரதி கண்ணம்மாவை பாடுகிற பொழுது கூட சுட்டும் வெளிச்சுடரோ சூரிய சந்திரரோ என்று சொன்னான். வட்ட கரிய விழி கண்ணம்மா வாகை கருமை கொள்ளோ என்று பாடினான். பட்டு கருநீல புடவை பதித்த நல்வயிரம் நட்ட நடுநெச்சியில் தெரியும் நட்சத்திரங்களடி என்று பாடினான். அந்த வானியல் அறிவையெல்லாம் வகைமையாக சொல்லி வைத்த கவிஞர் கவிதா அவர்கள் உங்கள் கவிதையை போலவே வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்து இயந்திரவியல் குறித்து கவிதை பாட வருகிறார். இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, இயந்திரங்கள் வகுத்திடுவீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவிமேல் 1000 தொழில் செய்திடுவேரே என்றான் முண்டாசு கவிஞன் பாரதி. இயந்திரவியல் குறித்து கவிதை பாட வருபவர் கோவை நாக்கி பிரசாத். இயந்திரமாய் கவிதை சிறுகதை எழுதும் இயந்திர கவிஞன், இயந்திரமாய் கவிதை சிறுகதை எழுதும் இயந்திர கவிஞன், படிப்போர் மனதை கிறுகிறுக்க வைக்கும் மந்திர கவிஞன், எதை சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்ற சூக்குமம் உணர்ந்த தந்திர கவிஞன், அந்த சுந்தர கவிஞன். இயந்திரமாய் கவிதை சிறுகதை எழுதும் இயந்திர கவிஞன், படிப்போர் மனதை கிறுகிறுக்க வைக்கும் மந்திர கவிஞன், எதை சொல்ல வேண்டும் எழுத வேண்டும் என்ற சூக்குமம் உணர்ந்த தந்திர கவிஞன், அந்த சுந்தர கவிஞன். தடங்களுக்கு மகிழ்கிறேன் என்ற சிறுகதை நூலும், உணவு திருவிழா என்ற கவிதை நூலும், நறுக்கு தீனி என்ற கட்டுரை நூலும் வெளியிட்டு தமிழ் உலகில் பேசப்பட்ட கவிஞன். வருக கவிஞனே, வருக கவிஞனே, உங்கள் அறிவியல் இயந்திர சிந்தனையை வயதில் மூத்தவரும் பாராட்ட உன் கவிதையை கொட்டுக, அரங்கமே இனி கை தட்டுக. அனைவருக்கும் வணக்கம். என் நிலையான விழியான தமிழ் மொழிக்கு எழிலான வணக்கங்கள். பட்டிமன்றங்களில் நாளும் வாகை சூடி வலம் வரும் இக்கவியரங்க தலைமையேற்று தலைப்பாகை அணிந்த தனிப்பெரும் பேராசிரியர் பாகை கண்ணதாசன் அவர்களுக்கு கோவையின் கொங்கு வணக்கம். தலைப்பாகை கவிஞன் என்பதால் தானோ என்னமோ தலைப்பாகையோட வந்துவிட்டார். இலக்கணத்து காலத்திலும் ஆப்பிலக்கண காலத்திலும் யாப்பிலக்கணம் கற்றுத்தரும் காப்பிய கவிஞருக்கு இரு கை கூப்பிய வணக்கங்கள். அருமை அருமை. அனைத்து மூத்தகுடி பெரியவர்களுக்கும் இப்பேரா சிறியனின் பெரிய வணக்கங்கள். சக கவிஞர்களுக்கும் என் அகவாழ்த்துக்கள். யானை அடித்த முதல் சிங்கம் பாரதி. ஆம், யானை அடித்த முதல் சிங்கம் பாரதி. இவன் சிந்தனையை அடுக்கினால் அதுவே வானியல். செழித்த கருத்துக்களோ பயிரியல். ஓய்வின்றி ஆய்வு செய்த இவரே ஓர் பொறியியல். இத்தனையாலும் அனைவரையும் தொட்ட தொடர்பியல். நான் தொட தந்ததுவோ அவரின் இயந்திரவியல். உண்மையில் பாரதி தந்ததெல்லாம் அறிவியலின் அரியவியல். அதை முழுக்க அளக்க முடியாது நிற்கும் நானோ சிறிய பயன். கரும்பு தோட்ட தொழிலாளர்களின் கஷ்டங்களுக்கும் கவிச்சாறு விழிந்தவன். இரும்பு கச்சும் கரங்களுக்கும் ரணங்களுக்கு புதுச்சாரல் பொழிந்தவன். தமிழ் மூலப்பொருளில் புது புது பொருள் வார்த்தவன். தன்னையே ஓர் இயந்திரமாய் தமிழர்களுக்காய் தந்தவன். ராமனை கண்ட குகனாய் வானையும் மீனையும் அளக்கச் சொன்ன பாரத மகன்.
சபாஸ் சபாஸ். குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம் என அடைமலையாய் தடையின்றி தமிழ் நடை போட்ட ஒற்றை கவிப்படை. ஆம், அன்றே குடைக்குள் மலை கண்ட பாரதி. எமக்கு தொழில் கவிதை என்றுரைத்த தமிழ் அதிபர் பாரதி. சொத்தே சேர்க்காமல் வரி கட்டிய தொழிலதிபர். அத்தனையும் தமிழின் மதிப்பு கூட்டு வரிகள். நீர் கொடுத்த வரிகள் எல்லாம் தமிழ் சொத்தானதுதான். விந்தை நிறைந்தது உன் சிந்தை. சரக்கு மற்றும் சேவை வரியை அன்றே அறிமுகப்படுத்தியதும் நீர்தான். ஆம், தமிழ் சரக்கை வைத்தே இந்தியாவிற்கே சேவை புரிந்த கவிஞன் என்றோ. கவியை ஏன் தொழில் என்றாய் என்று சற்று யோசித்தேன். புரிகிறது. வார்த்தைகளில் சிந்தனை வார்ப்பெடுத்து தமிழை வளர்த்தெடுத்த முண்டாசு தாய் நீ. மூளை பொருளில் கவிதை முலாம் பூசி முழு பொருளாக்கிய தனிப்பெருமை கொண்டவரே. தமிழை விற்பனை செய்ய தெரியாது வெறும் கற்பனை தொழிலதிபராய் நீ கடந்து போனாய். ஆனால் உன் பெயரை முதலீட்டாக்கியே பலரும் வயிறு வளர்க்கின்றனர். கொடுமை பாரதி. நீ இறுதி வரை வறியவனாகவே வாழ்ந்து போனாய். நீ இறுதி வரை வறியவனாகவே வாழ்ந்து போனாய். ஆம், தமிழ் வரி அவன் நீ. தொழிலதிபர் என்றதாலோ என்னவோ நீயும் தலைமறைவானாய். தொழிலதிபர் என்றதாலோ என்னவோ நீயும் தலைமறைவானாய். பெற்ற கடனிற்காய் அல்ல, நாட்டிற்கு பட்ட கடமைக்காய். வழக்கமாய் சொகுசு நாட்டில் சுகமாய் தலைமறைவாவார். வழக்கமாய் சொகுசு நாட்டில் சுகமாய்தான் தலைமறைவாவார்கள். நீயோ சேரியில் புகுந்து கொண்டாய். புது சேரியில் இருந்து வென்றாய். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என இயந்திரவியலை பாடிச் சென்றாய். பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலையென வீதி குவிப்போம் என்றே இயந்திரவியலை படித்திட்டாய். ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே நல் உயரிய நாடுதான் பாரதி. இன்னும் நீர் பாடிய நோக்கத்திலே நடைபோட்டால் பார்க்கும் இடமெல்லாம் பாடின் தரத்திலே நீக்கமர நிறையும். மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என கவியாலேயே நங்கூரம் பாய்ச்சினார். இன்றோ கீழை தெரு முழுவதுமே விடுகின்றனர் ஊழலில் போட்ட சாலையில் உற்சாகமாய் காகித கப்பல்கள். பிற நாட்டு வணிகர்கள் நம் நலம் பேணி மகிழ்வித்தே மொய்த்து நிற்க வேண்டும் என்று இன்று நம் நிலத்தடி நீருக்கு கூட வரிகட்டி தாகம் தீர்க்கும் சோகத்தை எப்படி சொல்ல? விளையாட்டாய் எண்ணாமல் தலையாய கடமையாய் தொழிலை கொண்டாட சொன்னீர் பாரதி. இங்கோ விளையாட்டே ஒரு தொழிலாய் பப்ஜியும் புளுவேலும் எங்கள் தலைமுறையே திண்டாட வைக்கிறது. காசி நகர் புலவர் பேசும் உரை கேட்க காஞ்சியிலே ஒரு கருவி செய்வோம் என்ற உன் கனவு அலைபேசியாய் உலகத்தை தன் கைக்குள் போட்டு கைமீறி போய்விட்டது முண்டாசு கவியே. உலகின் முன்னோடி பாரதமாய் திகழ அழகாய் முன்மொழிந்தீர். இன்று உலக தொழிலில் தலைநகராய் இந்தியா வளர்வது மகிழ்வே பாரதி. கிழக்கிந்திய கம்பெனியாய் கடைபிடித்த இந்தியாவின் கிழக்கை உடைத்தெறிந்த அந்த வெள்ளையனுக்கு ஓர் வெள்ளை அறிக்கை தந்தவனை உன் கவிவரியின் பதவுரை. சுதேசி பொருட்கள் சர்வ தேசங்களில் சர்வ சாதாரணமாய் வலம் வர வேண்டும், அதற்காய் நம் நாடு வலம் பெற வேண்டும் என கர்வ கனவு கண்ட தேசக்கவியே, உம் பலம் கொண்ட கருத்துக்களால் நம் நாடு நலம் பெறும் தருணம் மலரும் விரைவில். இந்திய வங்கியில் உலக வங்கி கடன் பெறும் நிலை உருவாகட்டும். இந்தியாவே உலகின் தலையாகட்டும். வைய தலைமை கொள்ள வானளவு ஆராய்ச்சியும் கடல் மீனளவு ஆளவும் தொய்வுற்ற தொழிலால் இடர்கில்லா தொடர் இயக்க செயலால் நிலை பெறுவோம். இரும்பை காய்ச்சி இயந்திரம் வகுத்து இமயம் கான் என வரிகளில் புது சக்தியை இதயத்தில் பாய்ச்சிய புரட்சி கவியே, இனி பூவி ஆளும் நம் பூமியே. நன்றி, வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விக்யான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும்
60 வயதிற்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள்ளிணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி. அனுபவ் என்னும் இந்நிகழ்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம்.